ஒரு மூட்டை பக்கெட் வாங்கினா ஒரு மூட்டை யூரியா வாங்கினாக்கா அதுக்கு ஒரு பக்கெட் 700 ரூபாய் பக்கெட். ஆனால் 2270 ரூபா உள்ள ஒரு உர மூட்டைக்கு 2000 ரூபா மானியம் கொடுத்துட்டு 270 ரூபாய் தான் யூரியா வைக்கிறாங்க. யூரியா தேவையான அளவு வழங்கியதாக ஜேடிஎஸ் பாடு உரப்பதுக்கள் நடக்கிறது. ஆகவே இந்த உரப்பதுக்களை ஆய்வு செய்ய சொல்லி மனு கொடுத்தா தர கட்டுப்பாட்டு அதிகாரி மரியாதைக்குரிய QC அவர்கள் ஒரே நாள் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் லைசன்ஸ் தரார். என்ன ஒரு அயோக்கியத்தனம்! ஆகவே மொத்த ஏஜென்ட் டீலர்லிருந்து நேரடியாக உரம் என்பது பிற தொழிலுக்கு பயன்படுத்தப்படுது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே தான் இதை மத்திய புலனாய்வு குழு கண்காணிக்க வேண்டும் என வேளாண் இணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய மாண்புமிகு கவர்னர் அவர்களுக்கு மனுவை தர்றோம். ஆகவே தான் மத்திய புலனாய்வு குழுவே யூரியா பிற பயன்பாட்டுக்கு கண்காணித்திடு. ஒரு மூட்டை யூரியா கேட்டா ஒரு பக்கெட் மருந்து தான் வாங்கிக்கோ என்கிறான். தோழர்களே, இந்த பால் குளிர் ஊட்டுவதற்காகவும் இந்த உரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு தேவையான உரங்கள் வழங்கப்பட்டதாக வேளாண் இணை இயக்குனர் சொன்னாலும் எங்கள் கையில் கிடைக்கவில்லை. உரக்கடையில் போனாலும் இருப்பு விலைப்பட்டியல் எழுதவில்ல. ஆகவே தான் இது முறைகேடு நடக்கிறது என்பது மத்திய மாநில அரசு கவனத்துக்கு எடுத்துக்கிறோம். வாழியவே 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 வெல்லட்டும் கோரிக்கை வெல்லட்டும் மத்திய அரசே மாநில அரசே விவசாயிகளை காப்பாற்று. தேவையான போதுமான உரங்களை 90% கொடுத்துள்ளது. வேளாண் இணை இயக்குனரும் உரங்கள் அனைத்து கடைகளும் இருப்பு இருக்கா சொல்கிறாரு. கடையில் போய் விலைப்பட்டியலில் இருப்போ வந்து எழுதுறதில்ல. நாங்கள் கேட்டால் ஒரு மூட்டை யூரியாவுக்கு ஒரு மூட்டை பக்கெட்டு மருந்து எடுத்துக்கின்றாங்க. யூரியா மூட்டை தருவதில்லை. இந்த யூரியா என்பது தேவையான அளவுக்கு வழங்கினாலும் பால் செறிவூட்டுவதற்காகவும் பெயிண்ட் செறிவூட்டுவதற்காகவும் தோல் தொழிற்சாலைகளுக்கும் பாலிமர் தொழிலுக்கும் இந்த யூரியா பயனாகிறது என்பதை நாங்கள் அறிவோம். எங்களுக்கு தேவையான அளவு உரம் இருந்தாலும் யூரியா இருந்தாலும் இது பிற தொழிலுக்கு பயன்படுகிறது என்பதை மத்திய புலனாய்வு குழு கண்காணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை மனு வைக்கிறோம். இந்த யூரியா ஒரு டன்னுக்கு 44,000 ரூபாய் மத்திய அரசு மானியம் தருகிறது. இது பிற தொழிலுக்கு பயன்படுத்துகிறார்கள். போதுமான உரம் இருப்பதாக வேளாண் இயக்குனர் சொல்கிறாரு. குறிப்பாக இது சம்பந்தமாக நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்த டீலர் நவ்ரங் ஏஜென்ட்டு அவர் பார்த்தா இதுபோல் பக்கெட் வந்து திணிக்கிறாருன்னு ஒரு மனு கொடுத்ததுமே அந்த மனுவின் மீது ஒரு நாள்லே லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு மறுநாளே அந்த கடை இயக்க வைக்கிற மோசமான நிர்வாகம் தான் இதற்கு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி தான் காரணம். ஆகவே உரங்கள் பதுக்கப்படுவதை கண்காணிக்க மத்திய புலனாய்வு குழு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் மாநில செய்தி தொடர்பாளர் டாக்டர் புருஷோத்தமன்.